பெற்றோர்களே, மக்கள் அதிகார சார்பாக வணக்கத்தை தெரிவிச்சிருங்க. இன்னைக்கு இந்து பேப்பரில் மோடி ஒரு அறிவிப்பு விட்டுருக்காரு. விரைவு நீதிமன்றத்தை நான் அமைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே போல் பார்த்தீங்கன்னா நேற்று இரவு 12:30க்கு ஒரு 3 நிமிஷம் காணொலி வீடியோ போட்டிருக்காருங்க. அந்த வீடியோவில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாணவர்களுடைய போராட்டம் பற்றி எனக்கு நல்லா தெரியும். குறிப்பாக 22 லட்சம் மாணவர்களுடைய படிப்பு என்பது முக்கியமாக நான் உணர்கிறேன். அதனால தான் நான் மறுதேர்வு எழுதி ஜூலை 19ஆம் தேதியே பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டு வெளியிட்டிருக்குது. அதனால் முறைகேடாளர்கள், அந்த வினாத்தாள் முறைகேடில் ஈடுபட்டவங்களை நான் தண்டிக்கிறதுக்கு சிறப்பு நீதிமன்றத்தை நான் கொண்டு வரத்துக்காக ஒரு அறிக்கையை தயார் செய்ய சொல்லியிருக்கிறேன் அதிகாரிகள் நைட்டும் பகலுமா கண்ணு முடிச்சு அறிக்கையை தயாரித்து கொடுத்துருக்குறாங்க. நான் திங்கக்கிழமை போயிட்டு பாராளுமன்றத்தில் அந்த அறிக்கையில் கொண்டு வந்திருக்கிற விரைவு நீதிமன்றத்தில் சட்டத்தை நிறைவேற்றுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ மாணவர்களே, மோடி சொல்லக்கூடிய விரைவு நீதிமன்றத்தினால நம்மளுடைய நீட் பிரச்சனை தீருமா? இது ஒரு கேள்வி. அப்போ ராத்திரி 12:30 மணிக்கு ஏஞ்சி ஏன் 3 நிமிஷம் வீடியோ போட்டு இதை பேசுறாரு அப்படின்னா அதுவும் சந்தேகமா இருக்கு. இன்னைக்கு தேசிய அளவில் உலக அளவில் அவருக்கு ஒரு அழுத்தம் உருவாகி இருக்குது இந்த போராட்டம். அதே போல சமூக ஆர்வலர் சூனம் வாங்ஸ் 26 நாளா உண்ணாவிரத போராட்டம் நடத்தினார். நேற்று வாபஸ் வாங்கியிருக்கார். இன்னைக்கு அவர் சொல்லக்கூடிய காரணம் என்ன தெரியுங்களா? 26 எம்பிக்கள் என்கிட்ட கோரிக்கை கொடுத்து வாபஸ் வாங்கிக்கோங்க, உங்க கோரிக்கையை நிறைவேற்றுறேன்னு சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு. ஜேபி நட்டா என்கிட்ட கேட்டிருக்காரு, இதுமாரி வாபஸ் வாங்கிக்கோங்கன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்றாரு. அப்போ அந்த சூனம் வாங்ஸுக்கு சமூக ஆர்வலருக்கும் ஒரு அழுத்தத்தை கொடுத்துருக்குறாங்க பாஜக சேர்ந்த எம்பிக்க அப்படின்றது தெரிய வருது. அப்போ ஒரு பக்கம் மோடியும் அழுத்தத்துக்கு உள்ளாயிருக்காரு, சமூக ஆர்வலரும் அழுத்தத்துக்கு உள்ளாயிருக்காரு. ஏன் அப்படி ஆயிருக்கிறாங்க அப்படின்னா இந்த போராட்டம் தான் காரணம். அப்போ மாணவர்களாகிய நீங்கள் நடத்திய இந்த போராட்டம் உலகம் முழுக்க ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது, ஆளும் வர்க்கத்தை அச்சப்பட வச்சிருக்கிறது, மோடியை பார்த்தீங்கன்னா தூங்க விடாம ஆக்கியிருக்கிறது. நான் கேட்குறேன், நீட் தேர்வு கொண்டு 10 வருஷம் ஆகுது. 10 வருஷத்துல இந்த விரைவு நீதிமன்றம் கொண்டு வரணும்னு மோடிக்கு தெரியாதா? நான் கேட்குறேன், மோடி என்ன இந்த 10 வருஷமா கோமாலையா இருந்தாரு? ஏங்க நீட் தேர்வு ரத்து செய்யணும்னு சொல்லி பல மாநிலங்களில் பிஜேபி ஆள்ற மாநிலம் தவிர்த்து பல மாநிலங்களில் போராட்டம் நடந்திருக்குது. சட்டமன்றங்களில் நீட் தேர்வு ரத்து செய்யணும் சொல்லி தீர்மானம் ஏற்றிருக்கிறாங்க. அதே போல நீட்டுக்கு எதிராக மாணவர்கள் போராட்டம் நிறைய நடந்திருக்குது. அதே போல இந்த நீட் தேர்வால மாணவர்கள் பலியாக இருக்கிறாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்படி இவ்வளோ சம்பவங்கள் நடந்து கிட்டத்தட்ட 152 தடவை அந்த கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகிருக்குது. அப்போல்லாம் மோடிக்கு தெரியாதா? அதனால தான் எனக்கு ஒரு சந்தேகமாக கேட்குறேன், மோடி கோமாலா இருந்தாரோ அப்படின்னு எனக்கு தோணுது. அதனால் மோடி சொல்கிறத நம்ம நம்ப முடியுமா? ஏன்னா இன்னொரு உதாரணம், சிஏஏ போராட்டம் உங்களுக்கு தெரியும். முஸ்லீம்களுக்கு எதிரான கொண்டு வந்த சிஏ போராட்டம், என்ஆர்சி என்பிஆர் போராட்டம். அதே போல் 1.5 வருஷத்துக்கு மேலே டெல்லியில் விவசாயிகள் முகாமிட்டு போராடினாங்க. 700க்கும் மேற்பட்ட விவசாயிகள் பலியானாங்க. ஆனால் அவர்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை மோடியால் நிறைவேற்ற முடிஞ்சுதா? எந்த நம்பிக்கையில் விரைவு நீதிமன்றம் அமைக்க போறேன்னு சொல்றாரு மோடி? இதை நம்மள மாணவர்களையும் பெற்றோர்களையும் ஏமாத்துறதுக்காக அப்படி அறிவிச்சிருக்காரு. நம்மளுடைய கோரிக்கை என்ன? நீட் தேர்வை நிரந்தரமாக ரத்து செய்யும் சொல்றோம். ரத்து செஞ்சுட்டு போக வேண்டியதானே? நீட் தேர்வு வினாத்தாள் லீக் பண்ணுவாங்க, கிட்டத்தட்ட 152 தடவை லீக் ஆனதுக்கு காரணம் யாருன்னு கண்டுபிடிச்சு அவங்க தண்டிக்க வேண்டியதானே? இப்போ அந்த அமைச்சரை பதவி நீக்கம் செய்யணுமா இல்லையா? அப்போ நம்மளுடைய கோரிக்கையை
அவர் ஏற்காம அவரா விரைவு நீதிமன்றத்தை உருவாக்கி இந்த கொஸ்டின் பேப்பர் லீக் ஆனவங்கள நான் தண்டிப்பேன்னு சொல்றதெல்லாம் யாரை ஏமாத்துற? யார் காதுல பூ சுத்துறீங்க? மோடியே, மாணவர்கள் காதுல பூ சுத்தாதீங்க, பெற்றோர்கள் காதுல பூ சுத்தாதீங்க. அப்போ மாணவர்கள் போராடக்கூடிய மாணவர்களுக்கு நீதி வேண்டும். டெல்லியில 20ஆம் தேதி நாடாளுமன்ற முற்றுகை போராட்டத்தில் எப்படி அணுகுனீங்க? மோடி அவர்களே, பாஜகவே, நீங்க பதில் சொல்லணும். லத்தியில ஆணிய சுருகி மாணவர்களை ஈவிரக்கலாம அடிச்சிருக்கிறீங்க, கையை கால உடைச்சிருக்கிறீங்க, மண்டே பிளந்து ரத்தம் கொட்டி இருக்குது. அதே போல பாத்தீங்கன்னா RSS குண்டர்களை போலீஸ் அடியாள விட்டு இறக்கி இருக்கிறீங்க. மறைமுகமாக மப்டியில ஹெல்மெட் போட்டு அடிக்கிறான் ஒருத்தன். அதே போல பேட்ச் இல்லாம யூனிஃபார்ம் ராணுவ உடையில உள்ள புகுந்து அடிச்சிருக்கிறாங்க RSS குண்டர்கள். அப்போ இதுக்கெல்லாம் நீ பதில் சொல்ல வேண்டும். மோடியே, நீ இதுக்கெல்லாம் பதில் சொல்லணும். அடிச்ச மாணவர்களுக்கு பதில் சொல்லணும். நீட் தேர்வை ரத்து செய்யணும். தார்மீகமா பொறுப்பேற்று மன்னிப்பு கேட்கணும். இப்போ அடிபட்டு இருக்கிற போராட்டத்தில் மூச்சு திணறி அதே போல கை கால் உடைந்து மண்டையை பிளந்த மாணவர் மத்தியில் தார்மீகமாக பொறுப்பேற்று மன்னிப்பு கோர வேண்டும். தர்மேந்திர பிரதானை பதவி நீக்க செய்யணும். நீட் தேர்வை நிரந்தரமாக ரத்து செய்யணும். ஆகவே பெற்றோர்களே, மாணவர்களே, இந்த மோடி சொல்லக்கூடிய விரைவு நீதிமன்றம் அது ஒரு ஏமாத்தல் அப்படி என்பதை நாம் புரிந்து கொண்டு நாடு முழுக்க இன்னும் தீவிரமான போராட்டத்தை, இப்போ நீங்க மாணவர் மட்டும்தான் போராடுறீங்க, பெற்றோரையும் இணைச்சிக்கணும். ஏன்னா பெற்றோர்கள் இதில் பாதிக்கப்படுறாங்க. அப்போ பெற்றோர்களும் மாணவர்களும் சேர்ந்து இந்த RSS பாசிச பாஜகவை மண்டியிட வைக்கணும். நீட் தேர்வை நிரந்தரமாக ரத்து செய்யணும். இந்த பாசிச கும்பலை விரட்டி அடிக்கணும்னு சொல்லி மக்கள் அதிகாரத்தை சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.